ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் பென்ஷன் பற்றிய முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கம் மற்றும் பொருளாதாரத்தினை கணக்கில் கொண்டு அகவிலைப்படியினை வழங்கி வருகிறது. இந்த உயர்வானது ஒரு வருடத்தில் 2 முறையானது உயர்த்தி வழங்கப்படுகிறது. கொரோனா காலத்தை தவிர மற்ற அனைத்து காலங்களிலுமே இந்த அகவிலைப்படி உயர்வானது உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வானது 55% 3% உயர்த்தி 58% வழங்கி வருகிறது. 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாதத்து சம்பளத்துடன் சேர்த்தே வழங்கியிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இந்த அகவிலைப்படி உயர்வு குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே இதுவரை வெளியிடப்படவில்லை. இதுக்காக அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் சார்பில் கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டு கடிதமும் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும் நவம்பர் 18 வேலை நிறுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காவிட்டால் இது காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்படும் அப்படின்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எச்சரித்திருக்கின்றனர்.